நாளில் முதலாவது ஒரு கேள்வி, லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா, சூதாடலாமா, கேம்பிளிங் பண்ணலாமா? அதில் ஒருத்தர் 2-3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லாட்ரி டிக்கெட் வாங்கி சர்ச் கட்டுறதுக்கு காசு கொடுக்குறேன் பாஸ்டர், அது தப்பா? நான் லாட்ரி விளையாடுறதே, நான் கேம்பிளிங் பண்ணேன்னா எங்கள் சர்ச்சில் பெரிய கட்டடம் கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வேணும், மில்லியன் டாலர் தேவை, அதனால் நான் லாட்ரி வாங்க போகிறேன், அது செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு கேள்வி. லாட்ரி வாங்கலாமா இல்லை சூதாடலாமா? நீங்கள் என்னென்னா, முதல்ல இந்த லாட்ரி டிக்கெட்டு இல்லை இந்த கேம்பிளிங் எல்லாம் எதில் வருதுன்னா, லக்கில் வர்றது. ஏதாவது ஒரு குலுக்கல் முறையில் யாராவது ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுல வர்றது. ஆனால் ஆசீர்வாதம் என்பது என்னவென்றால், நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்வதால் வருவது. இட் இஸ் பை சாய்ஸ், வி சூஸ், அதனால நமக்கு ஆசீர்வாதம் வருது. ஆனால் லாட்ரி அப்படி கிடையாது. ஏன்னா இந்த நோக்கம் நல்லா இருந்தாலும், இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தான் ஜாஸ்தி. நீங்கள் இந்த யூகேல இதுவரைக்கும் 10 மில்லியனுக்கு மேலே லாட்ரி டிக்கெட் அடித்தவங்க எல்லாருமே இன்னைக்கு சோசியல் செக்யூரிட்டியில் பெனிஃபிட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி? தமிழில் இதுக்கு ஒரு அழகான பழமொழி உண்டு, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அதை நீங்களே மீதியை முடிச்சிருவீங்க, அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான்னு. அந்த மாதிரி இந்த லாட்ரி டிக்கெட் வந்தவங்கெல்லாம் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி கடைசியில் வழி இல்லாமல் கவர்மெண்ட்டில் கையேந்தி நின்று சோசியல் ஹவுசிங்கில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு மட்டும் 1 மில்லியன் கிடச்சிருச்சுன்னா வீடை கட்டிட்டு பேசாமல் உட்காந்துருவோம், எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரேன்னு பைபிளை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருவேன்னு உங்களுக்கு கூட தோணலாம். ஆனால் அப்படி யாருமே இல்லை, சரியா? ஏன்னா இதில் காரணம் என்னென்னா, ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட சொத்து தேவையே இல்லை. ஏன்னா அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் காசு கொடுப்பாரு, நம்ம உட்காந்து லாட்ரி அடிக்க வேண்டியதில்லை. இது முதல்ல ஒரு பொழுதுபோக்கா இல்லை ஒரு ஃபன் இல்லை ஒரு இதுக்காக தொடங்கலாம். ஆனால் இது என்ன ஆயிடுதுன்னா, கடைசியில் ஒரு அடிக்ஷனாக மாறி உங்களை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அதிலிருந்து மீள முடியாமல் அதிலே மாறக்கூடிய மக்களாக மாறிடுறாங்க. ஏன்னா சூதாட்டத்தை நீ பண்ணாதன்னு பைபிள் நேரடியாக சொல்லலை. ஆனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இது சரியான முறை இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா முதல்ல இப்போ என்னென்னா, இதை கேள்வி கேட்டவங்க அதில் சொல்லும்போது சீட்டு போடலாம் தானே பிரதர், ஏன்னா சீட்டு போட்டு தானே பழைய ஏற்பாட்டிலையும் பண்ணாங்க. ஏன்னா அவர் சொல்கிறக்கூடிய பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு போட்டு முடிவு பண்ணுறது. ஏன்னா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் கேள்வி கேட்டார், நான் என்ன வேணாலும் எப்பவும் ஆண்டவர்கிட்ட 2 சீட்டு போடுவேன், எந்த சீட்டு வருதோ அது பிரகாரம் செய்வேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ பாதி அவர் சொல்லும் போதே சிரித்தேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் பாஸ்டர், பாதி நேரம் சரியாக போகுது, மீதி நேரம் தப்பாக தான் போகுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்போவுமே அது தப்பாக தான் போகும், ஏதாவது ஒரு சில நேரம் பை லக்கில் போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேச மக்கள் இந்த லேவியராகும் புஸ்தகத்தில் 2 ஆடு வச்சுருப்பாங்க. அதில் எந்த ஆடு நம்மளுடைய பாவத்துக்காக பலியாக போகுது, இன்னொன்று எது தப்பிச்சு கொள்ள போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதில் சீட்டு போட்டு தான் அதை முடிவு பண்ணாங்க. அதற்கு பின்பாக யோசுவா இஸ்ரவேல் தேச மக்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி கொண்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் சீட்டு போட்டு தான் எடுத்தார். அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் யாரை தெரிந்தெடுக்கிறதுங்கிறதும் அப்பவும் சீட்டு போட்டு தான் எடுத்தாங்க. அது புதிய ஏற்பாட்டில் இருந்தால் கூட அது பழைய ஏற்பாட்டுக்கு தான் சமம். காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சபை தொடங்குச்சு. சபையோட பிறந்த நாள் என்னைக்கு? பெந்தைக்கோஸ்தே நாளில் தான் சபை பிறந்துச்சு. அது வரைக்கும் சபை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போதும் அவங்க ஏன்னா அவர் சிலுவை மரணத்திற்கு போய் மரித்து உயிர்ந்தெழுதுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு தொடங்கினது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம் பாருங்கள், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதனால் நிறைய பேர் என்ன நினச்சாங்க, சீட்டு போடலாம், ஏன்னா சீட்டு போட்டால் ஈஸி அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் கேட்கக்கூடியது என்ன, கிதியோன் வெளியே சால்வையை போட்டான், அடுத்த நாள் சால்வைக்கு வெளியே இது பண்ணணும்னு சொன்னான். முதல் நாள் சால்வை மேலே மட்டும் பனி விழணும்னா அடுத்த நாள் சால்வைக்கு வெளியே மட்டும் பனி விழணும்னா அந்த மாதிரி நம்மளும் கேட்கலாம் தானே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வாழலை.
நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதனால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இப்போது இந்த மாதிரி உட்காந்து கேட்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வான், நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன், அவன் மட்டும் ப்ளூ கலர் சல்வார் போட்டு வந்திருந்தான்னா, அவன் மட்டும் சிவப்பு கலர் சட்டை போட்டு வந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழப்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கிடையாது. ஆவியானவர் வழிநடத்துதல் மூலமாக தான் நம்மளை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பெரும்பாலும் இந்த சூதாடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேசினோவில் தான் இருக்கும். இந்த கேசினோ லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க ஏன்னா எப்படி பூரா ஆல்கஹாலு, வேறு பெண்கள், இந்த மாதிரி ஒரு தவறான பழக்கத்தின் சூழ்நிலையில் தான் அது இருக்கும். அதனால் சூதாட்டம் அந்த குலுக்கல் சீட்டில் கொண்டு போய் விடுறது எல்லாமே மக்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் யாரும் லாட்ரி டிக்கெட் அடித்து அந்த காசில் ஆண்டவரோட ஆலயம் கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆண்டவருக்கு அப்படி ஒரு நிராகரமும் கிடையாது. அதே போல் ஏழைகளுக்கு விதவைகளுக்கு நான் உதவி செய்வேங்கிறதுக்காக கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட இருக்க காசை நீங்கள் கொடுக்க முடிஞ்சாதான் நீங்கள் காசு வரும்போதும் கொடுப்பீங்க. இப்போவே உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் எவ்வளோ காசு வந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா கஞ்சனாக தான் இருப்பான், கடைசி வரைக்கும் மாற மாட்டான். அதனால் லாட்ரி வந்தால் கொடுப்பேன்னு நினைக்கிறது சரியான காரியம் கிடையாது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண ஆசை வந்துச்சுனாலே நம்மளை என்ன கொண்டு போய் வேற எல்லா தீமைகளுக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா அதுதான் வேறு. நீதிமொழிகள் 13:11 பாருங்க, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனே விருத்தி அடைவான். அப்போ என்னன்னா நீங்கள் கை வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து நீங்கள் சேமித்து வைக்கிறது தான் நிற்கும். நீங்கள் இந்த மாதிரி லாட்ரி சீட் அடிச்சிங்கன்னா அதெல்லாம் போகவே போகாது. என்ன, காடு சவரின், அவர் யாருக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிறத கொடுப்பாரு. அவற்றிருந்தால் நமக்கு எல்லாமே வருது. அவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், அவருடைய ஊழிய தேவைகளையும் சந்திப்பார். இப்போ ஒரு நிமிஷம் நான் இப்படி கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா லாட்ரி அடித்து கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு கூட தோன்றவங்களுக்கு. இப்போ நீங்கள் யோசிங்களேன், ஒரு திருடிட்டு வந்தோன்னு வைங்க, ஒரு பேங்க்கில் போய் கொள்ளையடிச்சிட்டு கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ அதை எப்படி கொடுக்கலாம், அது திருடின பணம் தானே, அது இல்லை ஒரு போதைப் பொருள் விற்று அதன் மூலம் வர்ற காசை கொண்டு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? ஐயோ அது தப்பு பாசன்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ லாட்ரிங்கிறது என்ன, எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு காசு செலவு பண்ணுற ஏழைகளுடைய பணம் தான். பிறகு எப்படி அது மட்டும் ஆண்டவர் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் இது நிச்சயமாக ஒரு சரியான வழியே கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியங்களே செய்யவே கூடாது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், அப்போத்தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாருங்கிற வாக்கு தத்தம் வரும். அப்போ பண ஆசையை விட்டுட்டு நம்ம போனோம். ஏன்னா பணம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், பணத்துக்கும் தேவனுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. அப்படி ஊழியம் செஞ்சேன்னா ஒருத்தரை நேசிப்ப இன்னொருத்தரை வெறுத்துருவ. அதனால் 2 எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியாதுன்னு. அதனால் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா அது பெரிய தவறு. 2வது, நான் லாட்ரி டிக்கெட் வாங்கி ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது அதை விட தவறு. அதுக்கு பதிலாக வேலை செஞ்சு இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் கொடுத்து அதில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. ஆண்டவர் அதுக்கு உதவி பண்ணுவார். அதனால் இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், கேம்பிளிங் பண்ணுறேன், அதனால் நான் ஊழியத்துக்கு கொடுக்க போகிறேன், இல்லை வீடு வாங்கி கொடுக்க போகிறேன், இல்லை சர்ச்சுக்கு பில்டு வாங்கி கொடுக்க போகிறேன், இல்லை விதவைகளுக்கு கொடுக்க போகிறேன், இல்லை அனாதைகள் இல்லை கெட்ட போகிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது மாபெரும் தவறு. தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதனால் லாட்ரி டிக்கெட்டு கேம்பிளிங் பண்ணுறது தவறு, செய்யக்கூடாது.